நியாயப்பிரமாண பிரசங்கிகள் பார்த்துருக்கீங்களா? அவங்க யாருமே மற்றவங்கள நேசிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தங்களே நேசிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே வெறுத்து அங்கே தான் நிற்பாங்க. ஆனால் இயேசு சொன்னார், உன்னை நேசி, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. லவ் எவ்வளோ வரும், எவ்வளோ வரும்? இந்த இடத்துல வைக்கணும். நீ அங்கே போய் எனக்கு எக்கோ ஆகுது. லவ் எவ்வளோ வரும்? நான் என்னை எவ்வளோ நேசிக்கிறேனோ அவ்வளோதான் மற்றவனை நேசிப்பேன். பின்னாடி இருக்கிறத குறை எக்கோ வருது, முன்னாடி இருக்கிறது வேணும். இந்த ஃபீட்பேக் வேணும். பின்னாடி கம்ப்ளீட் அரெஸ்ட் பண்ணு. நீ உட்காரு. நீ அரெஸ்ட் பண்ணிட்டியா? இப்போ செக் ப்ரைஸ் எல்லாம் ஓகே. ஸோ ஏன் நியாயப்பிரமாணம் பேசுகிறவங்களால பாவியை நேசிக்க முடியலை அப்படின்னா, அவர்கள் தங்களையே நேசித்ததில்லை. அவர்கள் தங்களையே நேசித்ததில்லை. ஆகையால் அவர்களால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. கிருபையில் இருக்கிறவனுக்கு ஏன் மற்றவனை நேசிக்க முடியும் தெரியுமா? அவன் முதல் தன்னை நேசிப்பான். மன்னிக்கப்பட்டவனாய் தன்னை உணர்வான். ஆகையால் பாவிகளை மன்னிக்கப்பட்டவனாய் பார்க்க அவனால் முடியும். உன்னை உனக்கு நேசிக்க தெரியாவிட்டால் நீ மற்றவனை நேசிக்க முடியாது. ஸோ கிருபை நம்மளை நேசிக்கிறத ஃபீல் பண்ண வைக்குது. லவ்ன்றது ஓவர்ஃப்ளோ தானேங்க, ஓவர்ஃப்ளோ தானே லவ். அப்போ அந்த அன்பில் நீங்கள் நிறையிறீங்க, அந்த நிறைஞ்சு ஒன்று செய்கிறீங்க. ஸோ ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நியாயப்பிரமாண பிரசங்கிகள் மற்றவர்களை நேசிப்பதில்லை, ஏனென்றால் அவர்கள் தங்களை நேசிப்பதில்லை. நம்மால் மற்றவர்களை நேசிக்க முடியுது. காரணம், நம்மால் நம்மை நேசிக்க முடிகிறது. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களா? உங்களை நீங்கள் அரவணைக்கிறீங்களா? நீ சிங்கம் தாண்டா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல முடியுதா? நீ நீதிமான் தானே உங்களை பார்த்து சொல்ல முடியுதா? முதல் உங்களை பார்த்து சொல்லுங்கள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பிக்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஈஸியாக பிசாசு தோற்கடிச்சிடும். ஆமாம், ஏசுனார் சிம்பிளாக சொன்னார். ஒரு கொஸ்டின், தப்பே பண்ணாதவன் கல்லெறிப்பான்னாரு. 50 பேரும் போயிட்டாங்க. நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி, என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க. இருந்துட்டு போகுது. என்னை கை நீட்டி சொல்லுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி உத்தமம் கிடையாதுன்றான். இப்படிலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல. 2வது, நீங்கள் அவருக்கு பாத்திரமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். ஸோ காட் இஸ் குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நண்புக்குரியவர்களே, முதலாவது நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும். அதாவது கடவுளிடம் வரும்போது, இறைவனிடம் வரும்போது, புறஜாதி என்ன பண்ணியிருக்கான், தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலையை செஞ்சு இதுதான் கடவுள்ட்டான். தனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறான். நீங்கள் கடவுள்கிட்ட வரும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் கடவுளெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் விக்கிரகம் ஆராதனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை பாருங்கள். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவர்தான் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பக்குவம். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இயேசு நான் இன்றைக்கி பார்க்குறேன். கையை தட்டுங்க தான் இருக்குது. ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தார். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன் மக்களால் சில நேரம் ஃப்ரீயாக ஒர்ஷிப் பண்ண முடியல, ஃப்ரீயாக பிரசங்கம் பண்ண முடியல, ஃப்ரீயாக பிரசங்கத்தை கேட்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவர்கள் தங்களை வேறு விதமாகவே பார்க்க, இறைவனை வேறு விதமாய் பார்க்கிறார்கள். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளுக்கு என் நினைவுகள் இருக்கின்றார். இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஆமேன். $50 எடுத்தவனை போட்டு நீங்கள் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? விடுப்பா, இதை போட்டு இவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த இடத்துல அவர் இருக்கார். கையை தட்டுங்க. அதுதான் கடவுள். அதை புரிஞ்சுங்க, அதுதான் கடவுள். ஐயோ, அங்கே தான் இருக்கிறார்.
அவர் மேலே சார். இன்றைக்கி ஒருத்தர் கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். குலோப் ஜாமுன் கொண்டு வந்து வச்சாங்க, அடுத்து ஐஸ்கிரீம் வச்சாங்க. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், சில நியாயப்பிரமாண போதகர்கள்லாம் மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன்றாங்களே ஏன் அப்படின்னா. நியாயப்பிரமாண போதகம்னு சொல்ல சில ஒரு சில ஆளை சொல்லிவிங்களேன் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இந்த குலோப் ஜாமுன் எடுத்திங்கன்னா எனக்கும் வராது, ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஐஸ்கிரீமை தொட்டிங்க இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குமே. என்ன சொல்ல வரீங்கன்னாரு. இயேசுநாதரால் மற்றவங்களை ஈஸியாக மன்னிக்க முடிஞ்சு, ஏன்னா அவருக்கு பாவம் பிடிக்காது. பாவம் பிடிக்காதாலாம் ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க. குலோப் ஜாமுன் எனக்கு பிடிக்காதில்ல, நான் எடுத்தோன்னு மன்னிச்சிடுவேன். ஆனால் ஐஸ்கிரீமை தொட்டானே உசிரே போயிடும், ஏன்னா அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். மற்றவர்களை மன்னிக்க முடியல என்னன்னு அர்த்தம், இவனுக்கு அந்த பாவத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். கையை தட்டு. அப்போ when I don't consider sin is an important thing, I can easily forgive others. எனக்கு பாவம் ஒரு ஆசை இல்லைன்னா பாவம் செய்கிறவனை என்னால் எளிதில் மன்னிக்க முடிகிறது. ஏசுநாட்ட ஒருத்தர் விபச்சாரி ஸ்திரியை கொண்டு வந்துட்டாங்க. அவர் சொல்லார், இதில் எப்படி என்னதாண்டா இருக்குது, ஏன்டா இப்படி சுற்றி நின்றுட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிறீங்க சார், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. அவருக்கு பார்க்கும்போது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்காக இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தேவனுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், பாவத்தை எதிர்த்து நிற்கிற என்கிற இடத்தில் இருந்து தாண்டி பாவத்தை ஒதுக்குகிற மனநிலைக்குள் வாருங்கள். கை தட்டுங்க உதவருக்கு. பிசாசை அவன் கூட போரிடுகிற யுத்தம் பண்ணுகிற இடத்தை விட்டு அவனை கன்சிடர் பண்ணாத இடத்துக்கு வாங்க. ஒரு ஆளை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறத விட அவனை அவமானப்படுத்துவது அல்லது அதை ஜெயிப்பது வேறு எதுவுமே கிடையாது. இந்த தெருவில் இருக்கிற இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்காங்க. அதில் பிசாசை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வீடாக தான் இருக்கும். ஏன்னா வாரம் பிசாசை படிச்சுட்டு வரேன் சர்ச்சில் போய். வெளியில் இருக்கிறவனுக்கு பிசாசை பற்றி அறிவு இல்லை. இவன் தான் எதெடுத்தாலும் பிசாசுன்ற லெவலில் இருக்கு. என்ன சொல்லுவேன், நான் பாவத்தை எப்படி தான் பேசுகிறேன். நீங்கள் அதை இக்னோர் பண்ண அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும். பாவமும் அப்படித்தான். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் போக 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 அது அப்படியே இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பாதிரிமார்களை விட பாதிரிமார்கள் பாதர் என்ன, ஆமாம், இவர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பாவத்தை பேசி அதை தொடச்சி வைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விட்டிங்கனாலே இது அழிஞ்சிரும். ஏன்னா சிலுவையில் அதனுடைய அதனுடைய லைஃப் லைனை தேவன் உருவி எடுத்துட்டார். கைத்தட்டும் ஒரு இருக்கு. ஆமேன், 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 ஆமேன். சரி அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். ஸோ நம் செய்திக்குள் கடந்து செல்லுவோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கேம்பை நீங்கள் பிளஸ் பண்ணியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இதற்கென்று முன்குறிக்கப்பட்ட அந்த நபர்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழைத்து வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் முன்குறிக்கப்பட்ட சகல காரியங்களும் கட்டவிழ்க்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அரண்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இது உங்களை அடுத்த கட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே அழைத்து செல்லும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஆதார வசனத்துக்கு கடந்து சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே, அவைகளால் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்காங்க. நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறோம். ஓகே, அடுத்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய
சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எண்ணங்கள், அண்டர்லைன் த வேர்ட், எண்ணங்கள். அரண்கள் என்று வருகிற இடத்திலே எண்ணங்கள் என்கிற வார்த்தை வருகிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு த ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன் ஆஃப் டெவல் என்கிற தலைப்பிலே பிசாசுடைய மிக கொடுமையான ஒரு ஆயுதம் என்கிற தலைப்பில் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரோட அப்பாவுக்கு சுகமில்லைன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறக்கா ஜிஹெச்சுக்கு போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைக்கு. அங்கே போகும்போது உங்களுக்கு தெரியும், மருத்துவமனை, அரசு மருத்துவமனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு வார்டை கிராஸ் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு. அந்த வாசன், அந்த ஸ்மெல், அந்த 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 நாற்றம் பல இடங்களில் நிற்க முடியாதது. ஜிஹெச்சை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப்பு தெரியாதவங்க கூட இறங்கிடுவான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, 1-2 பில்டிங் புது பிளாக் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது ஃப்யூச்சரில் எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ என்னென்னா, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளே நுழையும் போது சிக் பீப்புள், அந்த இடத்துல நிற்கவே முடியாது. நீங்கள் சுவாசிக்கும் போதே நீங்கள் ஜிஹெச்சுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் உங்களை அது ஃபாலோ பண்ணும். அங்கே போகும்போது நான் அங்கே இருக்கிற ஜனங்களை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறையா வியாதியஸ்தர்கள், அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். இட்ஸ் மை லாங்கிங் ஃபார் ரிவைவல். ஒரு நாள் எழுப்புதல் வரும், எனக்கு தெரியும். அந்த நாளிலே இந்த மருத்துவமனையே காலியாயிரும். சவுத்தில் மதுரை ஜிஹெச் தான் பெருசுன்றாங்க. நான் சொல்கிறேன், 1994 டேவிட் டெரில்னு ஒரு ப்ராஃபட் மதுரைக்கு வந்திருந்தார். அவர் வந்தோன்னே சொன்னார், ஒரு எழுப்புதல் வருகிறது. அந்த ஆள் தான் ஒரு பெரிய பாரத பிரதமருடைய மர்டருக்கு முன்னாடி ப்ராஃபஸி சொன்னவர். அது அப்படியே நடந்துச்சு. அவர் சொன்னார், மதுரையிலே ஐ see the revival, அது எழுந்திருக்கிறது. அப்பொழுது மருத்துவமனைகள் எல்லாம் காலியாகிறத நான் பார்க்குறேன். அந்த இடங்கள் எல்லாம் வேறு பணிக்காக பயன்படுத்தப்படுகிறது. திருமண மண்டபங்களாக, கான்ஃபரன்ஸ் ஹால்ஸாக அது மாறுகிறத பார்க்குறேன். 72 years, சச் பவர்ஃபுல் ப்ராஃபட். என் லைஃப்பில் நான் அப்படி ஒரு ப்ராஃபட்டை பார்த்தது கிடையாது. 72 வயசு. அந்த ஆள் சொல்கிறார் தீர்க்க தரிசனம். அவர் திடீர்னு ஆவியில் நிறைஞ்சிட்டார்னா, அந்த பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் என்ன செய்வார்னா, ஆவியில் நிறைஞ்சு டக்குன்னு ஸ்டேஜ்லேருந்து குதித்து, 72 வயசுங்க, அந்த கிரவுண்டை 10 ரவுண்டு அடிப்பான். மக்கள் நின்று நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓடி 9 ரவுண்டு, 7 ரவுண்டு, 5 ரவுண்டுன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் நின்று அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்வாம. அதெல்லாம் இளமையில் என் மனசில் ஆணி அடித்த மாதிரி இறங்கிருச்சு. கழுகுக்கு சமானமாய் வயது மறுபடியும் வாழ வயதாகும். இல்லை சி, அந்த ஆள் வேர்ல்டு வைடாக இவங்க எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண ப்ராஃபிட். சில நேரம் லா பீப்புளை பிரேக் பண்ணுற மாதிரி சில வேலைகளை கடவுள் செஞ்சுருவார். அப்படித்தான் இந்த ப்ராஃபஸிஸ்லாம் வரும்போது பெரிய 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 நேஷ்னல் லெவல் ப்ராஃபஸிலாம் சொல்லு. அப்போ சொன்னார், அது மதுரையில் எனக்கு தெரிஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் கூடின கூட்டம் அவரோட இதுக்கு 93. அப்போ ஒரு துணி அனாயிண்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும். எத்தனை பேருங்க அதில் கலந்துருந்தீங்க? யாராச்சும் கலந்தவங்க இருக்கீங்களா? ஒரு ஆள் இருக்கீங்க. ஆமாம், மற்ற யாரும் பறக்கலையா? அப்போ நாங்கள் 2 பேர் தான் சீனியர் சிட்டிசன் போல். அந்த துணியை கொடுத்தாரு. பயங்கர கூட்டங்க மதுரையில். மதுரையெல்லாம் காசு அள்ளி இறச்சி தான் வேலை பார்ப்பாங்க. போங்கைக்கெலாம் லேக்ஸ் கணக்கில் இருக்கு. ஆனால் இவருக்கு கூட்டம், சரி கூட்டம், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நல்ல கூட்டம். அந்த துணி இப்போ என் பழைய பைபிளை பார்த்தா இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ நான் அதை எடுத்து ஒரு 5-7 வருஷம் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போல்லாம் அந்த கிளாத் அதை சொல்லுவார், எடுத்து நீ வச்சினா உன் மேலே அபிஷேகம் இறங்குன்னு. அது என்னன்னு தெரில, அது உண்மை எனக்கு நடந்துச்சு. இறங்கான் ஆயிட்டேன். என்ன சொல்லுவேன், அப்போ சொன்னார், இது எல்லாம் காலியாகும். அதுதான் எழுப்புதல். அதை தான் அந்த தேசம் பார்க்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னார். நான் அப்படியே ஜிஹெச்சில் போனப்போ, ஆண்டவரே அந்த நாளுக்காய் நான் காத்திருக்கிறேன், நடக்கணும். ஜனங்கள் மேலே
2 பெரிய வருத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு. அங்கேயும் அந்த சிக் பீப்புளை பார்க்கும்போது ஒரு வியாதியில் இருக்கிறாயின்னு ஒரு வருத்தம், அப்பவும் இந்த ப்ராஸ்பெரிட்டி அனாயிட்டிங்க இன்னொரு பக்கம் இன்னொரு வருத்தத்தை கொடுக்குது. சரி, இவங்களுக்கெல்லாம் கையில் காசு இருந்தால் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாச்சும் போவாங்களே, அது இல்லாதனால தான் நீங்கள் வராங்க. அப்போ வறுமை அது ஒரு மேஜர் ஏரியா. ஜிஹெச்சுக்கு மக்கள் வர்றதுக்கான பணப்பற்றாக்குறை. இன்னொரு மேஜர் ஏரியா என்னென்னா வியாதியின் கொடுமை. ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் உள்ள பீப்புள் சர்வை பண்ணுறாங்க. வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. போனேன், அந்த ஃப்ரெண்டோட அவங்க அப்பாவுக்கு நான் ஜோம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சிடென்ட்லி ஒரு 5-6 நாளில் இன்னொரு ஆளுக்கு ஜோம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு என்ன செய்யுது வருது. நம்ம ஸ்டாஃபோட அம்மா ஒருத்தவங்க ஜோம் பண்ண போகிறேன். அப்போ ஜோம் பண்ணும்போது அப்பமும் எனக்கு என்ன செய்கிறேன், உள்ளே போகும்போது அந்த இடம் எனக்கு பிடிக்கலை. அந்த இடம் பிடிக்கலைன்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் எழுப்புதலே ஒளிஞ்சிருக்கு. அங்கே தான் அதான் பேச வரேன் நான். எனக்கு பிடிக்கலை, அந்த இடம் இப்படி இருக்குது. தேவன் மனிதர்கள் இப்படிப்பட்ட ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் நின்று ரெனியூடு மைண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ரெனியூடு மைண்டு. இயேசு இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி பார்த்துருப்பார், வியாதியிலே குறித்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்திருப்பார். அவர் உள்ளே நுழைஞ்சார்னா அந்த வார்டே காலியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் பிதாவாகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்னா என்னங்க அர்த்தம்? இயேசுநாதர் பேரை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த இடத்துல போகிறோம். அவர் இடத்துல நம்ம நிற்கிறோம், அவர் ஸ்தானத்தில் நம்ம நிற்கிறோம். அவர் போய் இதை முடிச்சுட்டு வாடான்னு அனுப்புகிறாரு. அந்த ரெனியூடு மைண்டு ரொம்ப முக்கியம். பரன்களை பற்றி பேசுகிறேன். போனோம், அந்த அம்மாக்கா ஜோம் பண்ணோம். அப்பொழுது அருகில் இருக்கிற 2 பேர் வந்து எங்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னாங்க. அவங்களுக்கு ஜோம் பண்ண. அதில் ஒரு சகோதரி சொன்னால், எனக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்காண்டி ஜோம் பண்ணுங்க, இயேசு நாமத்தில் உனக்கு சுகத்தை தருவான்னு ஜோம் பண்ணிட்டோம். நான் ஸ்டீஃபன் அண்ணே, ஜேம்ஸ் வந்திருந்தாப்புல. போயிட்டு வந்துட்டோம். 3வது முறை திரும்பவும் ஃபார்ச்சுனேட்லின்னு அந்த சொல்லணும் நான், ஆர் ஆக்சிடென்ட்லி திரும்ப ஒரு ஆளுக்கு நம்முடைய சர்ச் ஒரு ஃப்ரெண்டோட தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு சோகம் இல்லை, ஜெபிக்க வாங்கண்ணா. ஓகே போவோம். அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர், ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்க வரேன், வரும்போதெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு போகிறேன். இப்போ நான் அதே ஜிஹெச்சுக்குள்ளே போகும்போது எனக்கு ஜிஹெச்சு இருந்த மாதிரி ரொம்ப ஒரு வெறுக்கத்தக்க இடமாக இல்லை. படிக்கட்டில் கேஷுவலாக கிராஸ் பண்ணுறேன். கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, இப்போ எனக்கு உள்ளே இருக்கவங்கள பார்க்குறேன், அவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்க, எப்படி உள்ளே வந்து தட் மீன்ஸ் எப்படி வந்து உள்ளே வாட் இஸ் தட் பழகிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்போ உள்ளேருந்து ஒரு சவுண்டு எனக்கு வந்துச்சு, யூ ஆர் ஆல்சோ கன்வின்ஸ்ட் அப்படின்னாரு. நீயும் கன்வின்ஸ் ஆகிட்ட அப்படின்னாரு. இப்போ உள்ளே இருக்கிறவங்க எப்படி தினந்தோறும் அந்த இடத்துல வாழ்ந்து பழகிட்டாங்க, அதே மாதிரி உன்னையும் அந்த உன்னுடைய எண்ணத்தையும் அது மாற்றிவிட்டது. இனி நீயும் இவர்களில் ஒருவன் என்கிற சத்தம் ஸ்பிரிட்லேருந்து கேட்டுச்சு. அப்போ தான் ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். கன்வின்சிங் யுவர் மைண்ட் இஸ் த டேஞ்சரஸ் வெப்பன் ஆஃப் டெவில் அப்படின்னார். உன் சிந்தனையை மயக்குவது தான், மாற்றுவது தான், உன்னை இணங்க வைப்பது தான் பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம். நீ இணங்காத வரைக்கும் நீ ஒரு எழுப்புதல் வீரன். என்னைக்கு நீ இணங்கிட்டியோ அங்கே தான் பிசாசின் வெற்றி ஆரம்பிக்கிறதுன்னு அந்த நிமிஷத்தில் இந்த பேச ஆரம்பிக்கிறார். ஏன் 2 முறை வரும்போது உனக்கு இது கஷ்டமாக இருந்த இந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கும் கஷ்டமாக தெரியல? ஏன்னா நீயும் பழகிற, உன்னை அவன் கன்வின்ஸ் பண்ணுறான். அந்த இடத்திற்கேற்றாற் போல் உன்னை நீ மாறினால் நீ தோற்றுவிட்டாய். உன் மனதிற்கேற்றாற் போல் அந்த இடத்தை மாற்றினால் நீ ஜெயித்து விட்டாய்.
நான் மாறிட்டேன். 3வது நாள் உள்ள படிக்கட்டில் கேஷுவலாக ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி போக அந்த ஸ்மெல் பழகிருச்சு எனக்கு. அந்த ஆட்கள் பழகிட்டாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது உள்ளுக்குள்ளே இருக்கிறேன். எப்படி இட்லியை வாங்கி அங்கனுக்குள்ளே உட்காந்து இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? 20 பெட்டு கிடக்குது. என்னோட பழைய நண்பனை இப்போ இடையில பார்க்குறேன். நான் முதல் நாள் அழுத மாதிரி பார்த்தேன். இப்பொழுது அவன் சிரிச்ச மணிக்கு வரான். அப்பா சோமேட்டாரா சோகமாகலை, ஆனால் அவன் பழகிட்டான். திஸ் இஸ் வாட் டெவல்ஸ் டேஞ்சரஸ் வெப்பன். அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் நமது மனதை மயக்குவது, நம்முடைய மனதை மாற்றுவது, இந்த உலகத்தில் பிரச்சனையோடு வாழுவதற்கு உங்களுக்கு பழக்கி கொடுப்பது. அங்கேதான் அவனுடைய தந்திரம் இருக்கிறது. வியாதிகள் உங்களுக்கு வரும்போது அவன் வெற்றி பெறவில்லை, ஆனால் வியாதியில் வாழ உங்களை பழக்கி கொடுத்தானே, அங்கேதான் அவன் வெற்றியின் ஆரம்பமே தொடங்குகிறது. அங்கேதான் அவன் வெற்றி ஆரம்பிக்கிறது. எங்கே உங்களுக்கு வியாதியில் பழகுவதற்கு கற்றுக் கொடுத்தான் பாருங்க. சுகர்ல இருக்க கற்றுக் கொடுத்தான் பாருங்க. வியாதியில் இருக்க, மூட்டு வலியில் இருக்க கற்றுக் கொடுத்தான் பாருங்க. அங்கேதான் அவனுடைய வெற்றி ஆரம்பமானது. வியாதி வந்த உடனே அவன் ஜெயிக்கல. ஏன்னா வியாதி உங்கள்கிட்ட வந்திருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை அவனுக்கு டெம்பரவரி வெற்றி தான், வாடகைக்கு தான் இருக்கிறான். நீ எப்போ போனாலும் வெளியே போயிடும். ஏன்னா நீ இன்னும் ஏற்றுக்கொள்ளல. வியாதி இருக்கு, ஆனால் வியாதியை நீ ஏற்றுக்கல. ஆனால் என்னைக்கு இது சகஜம்தான், 10 பேரில் 4 பேருக்கு இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ண, 40 வயசை தாண்ட 50 வயசை தாண்ட இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க, கண்ணாடி போடுறதுல என்ன தப்பு இருக்கு என்று நினைக்கும் போதுதான் அவன் டெம்பரவரியாக இருந்தவன் பெர்மனண்டாக மாறுறான். அங்கே தான் அவனுடைய வெற்றி ஆரம்பமாகிறது. கர்த்தர் சொன்னார், நீயும் கன்வின்ஸ் ஆகிட்டனார். அன்புக்குரியவர்களே, புரிந்துகொள். அங்கேருந்து கடவுள் என்று பேச ஆரம்பித்தார். சிந்தனையை எப்படி அவன் கன்வின்ஸ் பண்ணுறான். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, இன்றைய கிறிஸ்தவம் சராசரி வாழ்க்கை வாழுவதற்கு காரணம் அவர்கள் மனது மயக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ஜோம் பண்ணிட்டு போகிறேன். இஸ் தேர் எனிதிங் ஹேப்பன்? திடீர்னு ஒரு சவுண்டு வருது எனக்குள்ளே இருந்து. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. அந்த வார்த்தை, வீணாக நான் ஓடலை அப்படின்னு பவுல் சொன்ன அந்த வார்த்தை வருது. எனக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆஹா, நான் எதையும் பார்க்கல, ஆனாலும் நம்ம ஓடுறதெல்லாம் கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 3வது பர்சன் ஜோமெண்ட் வெளியே வரேன். அப்போ 2nd பர்சன் முன்னாடி ஒருத்தர் ஜெபிச்சேன், அவங்கள பார்க்குறேன். என்னம்மா எப்படி இருக்கீங்க? ஆமாம், இப்போ தான் மருந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, அவங்க ஒரு ஹிந்து. நான் சொன்னேன் ஸ்டாஃபோட அம்மாவுக்கு ஜோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பக்கத்து பெட்டில் ஒருத்தங்களுக்கு ஜோம் பண்ணிக்கலாமா, ஜோம் பண்ணிக்கலையா, அந்த தைராய்டு ஆப்ரேஷனா? டாக்டர் அடுத்த நாள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைராய்டு இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டாங்க. ஹல்லேலூயா. இதை அவங்க ஒரு ஹிந்து, இன்னும் அவங்க ரசிக்கப்படலை. அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு போய் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அந்த ஏசுனார் உங்களுக்கும் சுதந்துருவார், உங்களுக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு அனுப்பிடுவார். மறுபடியும் நான் மயக்க நிலைமையிலிருந்து, ஆமாம், ஒரு ஊழியக்காரன்ற நிலைமைக்கு நான் திரும்பி வரேன். ஆண்டவரே, இது என்ன மாற்றக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், இது என்ன மாற்றக்கூடாது, நான் இதை மாற்றணும். கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமேன், 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 ஆமேன். வியாதியஸ்தர்கள் அந்த இடத்துல வாழ்ந்து பழகிட்டாங்க. 3வது முறை நான் என்ட்ரு ஆகும்போது என் மைண்டே மைல்டாக கன்வின்ஸ் ஆகுது. கர்த்தர் சொன்னார், யூ ஆர் பீயிங் கன்வின்ஸ்டு. நீ மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாய் பாருங்க. சுதாரிச்சிட்டேன் நான். இன்னும் என் அன்புக்குரியவர், இதைத்தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பிசாசு நம்முடைய மனதை கெடுக்கிறவன். பிசாசு நம்மை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ளே வாழ பழக்கி கொடுக்கிறவன். பிசாசோட பெரிய ஹை லெவல் ஸ்கீம் என்ன தெரியுமா? கன்வின்சிங் பீப்புள்ஸ் மைண்ட். அதை மட்டும் நீங்கள் எதிர்த்து நின்றுட்டீங்க, அந்த எண்ணத்தை, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் இன்னொரு இயேசுவை மறுபடியும் இந்த உலகம் பார்க்கும். உங்கள் சிந்தனையிலே பிசாசு சொல்லுகிற வஞ்சகமான பொய்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போது
நீங்கள் தேவ சாயலில் இருக்கிறீர்கள். ஆமென். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாரையும் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறீங்க. We practice to accept sickness and disease and poverty. நீ ஏழையாய் இருப்பது தோல்வி அல்ல, ஆனால் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, அங்கேதான் உன் தோல்வி ஆரம்பமாகிறது. நீ தரித்திரனாய் இருப்பது கூட தவறல்ல, ஆனால் தரித்திரத்தை நீ அங்கீகரிக்க ஆரம்பித்தாயானால் அங்கேதான் பிசாசின் வெற்றி ஆரம்பமாகிறது. வியாதி உன் சரீரத்தில் இருக்கலாம், தவறல்ல, ஆனால் வியாதியை ஏற்றுக்கொள்ள நீ ஒத்துக்கொள்ளும் போது பிசாசு கூடாரம் அடிக்கிறான் அங்கே. ஆனால் எத்தனை மாதம் வியாதி இருந்தாலும் நான் இந்த வியாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற இடத்தில் நிற்கும்போது அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்டிங் ஆன் யுவர் கிரவுண்ட். அதனால தான் விசுவாசத்தை பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஸ்டாண்ட் பண்ண, அதிலே ஸ்டாண்ட் பண்ண. இல்லை, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஸ்டாண்ட் பண்ண, ஸ்டாண்டிங் ஆன் யுவர் கிரவுண்ட். வேதம் சொல்லுகிற வசனத்தில் நிலையாய் நிற்பது, அதற்கு பெயர்தான் விசுவாசம். கையை தட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். Amen, amen, amen. Don't let the enemy to convince your mind.